சோ மக்களே சோ ஃபைனலி இந்த வாரத்துக்கான ரீல்ஸ் இன்டராக்ஷனுக்கு வந்துட்டோம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ நானே எடுத்துட்டு போட்டு வந்திருக்கேன். ஸோ மறக்காம நீங்களே ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்கடா. அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு ஹெட்ஃபோன் இல்லை அப்படின்னாலுமே கொஞ்சம் வால்யூம் கம்பெனி வச்சுக்கோங்க, ஓகேவா? அண்ட் சேம் டைம்ல நம்ம இன்னும் வந்து 19K அடிக்க இன்னும் 40 சப்ஸ்கிரைபர் தான் தேவைப்படுது. ஸோ அதனால வந்து சேனல் யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா கொஞ்சம் மனசை கருணைப்படுத்திக்கிட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி விட்டுருங்க. அப்படியே மறக்காம லைக் கிளிக் பண்ணி விட்டுருங்க, ஓகேவா? ஸோ ஒன் சொல்றது நான் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். அப்புறம் நான் வாடகஸ் வீடியோக்கு போகலாமா? ஸோ எப்பயுமே நம்ம கடவுளை கும்பிட்டு ரீல்ஸ் இன்டராக்ஷன் ஆரம்பிப்போம். ஸோ இந்த தடவையும் ஒரு கடவுளை கும்பிட்டு ரீல்ஸ் இன்டராக்ஷன் ஆரம்பிக்கலாம், ஓகேவா? ஆயிரம் அதிசயம் அமைந்தது பாபா ஜாதகம். ஸோ ஃபர்ஸ்ட் ரீல் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா லிவி வந்து கண்ணை மூடு அப்படின்னு சொல்லிட்டு மிக்காசா சொல்கிறா போல. மிக்காசா உடனே கண்ணை மூடுறா. உடனே லிவியுமே இப்போ என்ன கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு கேட்க மிக்காசாவும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போ உடனே லிவியுமே அதே மாதிரி தான் நம்ம ரெண்டு பேரும் இல்லைன்னா அட்டாங்கட்டைட்னே ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி லிவி சொல்ல உடனே மிக்காசா அப்படின்னு சொல்றாளாமா. இது உண்மையா அப்படின்னு கேட்டா லிவியும் மிக்காசாவும் இல்ல அப்படின்னா ஆமாண்டா ஓரளவுக்கு ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். இல்லைன்னா மிக்காசா இல்லைன்னா வந்து ஈரனே போனா நீலா செத்தா சாவுடா பண்ண மாதிரி மென்ஷனுக்கு போயிருப்பான். அண்ட் சேம் டைம்ல வந்து மங்கி டைட்டன் கிட்ட எவனும் அழிச்சிருக்க முடியாது எவனையுமே. ஸோ குலோசால் டைட்டன் வந்து போட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. நம்மளோட மங்கி டைட்டனே வந்து எல்லாரையும் போட்டு தள்ளிருக்குன்றதா உண்மை. சரி, ஓகே, அடுத்த ரீலுக்கு போவோம். இதுல என்னன்னா வந்து டான்ஸும் டோபிராவும் வந்து அப்போத்திலிருந்தே உச்ச கிளானோட பகையா இருப்பானுங்க. அதனால அவனுக்கு உச்ச கிளான போட்டு அவனுக்கு அடிப்பானுங்க. ஆனா அவனுக்கு வேற கிளானே அவனுக்கு உச்ச கிளான் அடிக்கிறாங்கன்னா அதுல ஒரு சம்பந்தம் இருக்குது. ஆனா உச்ச கிளான்ல இருந்து ஒருத்த வந்து உச்ச கிளான் அடிக்கிறான் அப்படின்னும் போது சம்பந்தமே இல்ல. அப்போ உச்ச கிளான் கேட்டி ஒருத்த நீ யாரா நீ ஏன்டா வந்து எங்களை அடிக்கிற அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். அப்புறம் மீன் பண்றானுங்க. உண்மையிலே வந்து இந்த பிளான் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம டோபிராமாக்கும் நம்ம டான்ஸோக்குமே இட்டாச்சிக்குமே தெரியும். ஓகே, இட்டாச்சி வந்து இது கடமை, இட்டாச்சி வந்து நம்மளோட அவனுக்கு கிளானை போட்டு தள்ளுறான் அப்படின்றது அவன் கடமை அப்படின்னு தெரியும். ஆனா அன்னைக்கு நேடி சத்த உச்சேக்கலன் எப்படி இருந்திருக்கும்? அடே ஒத்த நீ ஏண்டா வர நீ ஏண்டா சாவடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். மச்சான் யாரா இவனுங்க எங்கிருந்தா வந்துக்கறானுங்க? சரி, ஓகே, அடுத்த ரீல் என்ன அப்படின்றத பாப்போமே. ஐயோ, இது என்ன ஃபெமினிஸ்ட் இல்லடா. இது என்ன அப்படின்னு பார்த்தா எல்லா பொண்ணும் லாஸ்ட் மூவ் என்ன அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனா ஒரு ஃப்ரெண்டா அப்பா தயவுச்சு சொல்றேன் இந்த ஃப்ரெண்டா பிடிக்கும் உன்னை வந்து ஃப்ரெண்டா பிடிச்சிருக்குது. நான் உன் காசெல்லாம் செலவு பண்ணுவேன் ஃப்ரெண்டா, உன் கூட ஊரெல்லாம் சுத்துவேன் ஃப்ரெண்டா. இது மாதிரி பொண்ணு வேணாம் ஒருத்த எடுத்து வச்சுட்டு உன் வேலையை பண்ணியா பாரு, உனக்கு படிப்பு இருக்குது, நாலேஜ் இருக்குது, ஸோ படிக்கிற வேலையா பாரு, ஓகேவா? இட்ஸ் நாட் அபவுட் த மென்ஸ் கூட சொல்லலாம். சாரி, இது வந்து நாட் அபவுட் த கேர்ள்ஸ். ஐ திங்க் சம் மென்ஸும் இப்படி இருக்காங்கடா. ஸோ ஒரே நேரத்தில் 4-5 பேரை ஓட்டானுங்க, 6-7 பேரா ஓட்டுறானுங்க. ஓத்தா எங்கதான் மற்றவங்க தேடா ஓத்தானுங்கலாம். நம்ம உட்காந்து கூட ஒண்ணுமே அமைய மாட்டேது. அவனுங்க எல்லாம் வந்து அப்படியே விடுறா வயிறு வேற எரியுதுடாடி. ஏன்டா டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகல, சும்மா நான் சீரியஸா விளையாடாம ஜாலியா. ஸோ அண்ணன் சொல்ற அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனையா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவா ஒருத்தவங்க வருவாங்க உங்க வாழ்க்கையில. அதாவது வந்து எங்க வீட்லயே எனக்கு யாருக்கும் பிடிக்காதுடா, நான் தனிமையா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து உங்க சொல்லுவாங்க. நீ ஏதோ புளித்தி போட்ட மாதிரி ஒருத்த நம்ம வந்து காதல் காட்டலாம், லவ்னு அப்படி இருக்க காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு காதல் தூக்கி வைப்பேன். ஆனா நீ ஸ்டோரி வாங்க போற போது அறிவுரை அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கே தெரியாது. ஸோ அடி வாங்கினுவா, பிரச்சனை இல்லை, ஓகே? சரி, ஓகே, நீவே அடுத்த பார்ப்போம். இது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா ஐ திங்க் ஐ டவுன்லோட ராங் ஏஓடி. அதாவது வந்து நம்ம ஒன்று டவுன்லோட் பண்ண போவோம் ஆனா அதுவும் டவுன்லோட் ஆகிடும், தெரியுமா? ஸோ அது மாதிரி தலைவர் வந்து ஏஓடி கிரென்ச்சோல பாருப்பா, அட்லீஸ்ட் வந்து சோனி லிவ்ல பாருப்பா அப்படின்னா தலைவர் போய் குரோம்ல பார்த்துருக்காரு. குரோம்ல பார்த்து அவருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? மேபி வந்து நீ இதெல்லாம் வந்து இப்போ நடக்குமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அரசு யோசிப்பீங்க. மேபி இது வந்து எனக்கே நடந்திருக்குடா. எக்ஸாம்பிளுக்கு வந்து போன வருஷம் டிமாஸ்டர் படம் ரிலீஸ் தெரியுமா? டிமாஸ்டர் படம் ரிலீஸுக்கு வந்து நான் உட்காந்து தேடினேன். சரி, ஓகே, லீக் சீன் ஏதாவது கிடைக்கும், ஏதாச்சும் லீக் சீன் கிடைச்சதுன்னா அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான்ல இருந்தேன். ஸோ அது மாதிரி பட்டு தான் சீன்ஸ் லீக்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், லைக் வந்து எப்படி இருந்தாலும் வந்து இசை மினி இது மாதிரி சம் வெப்சைட்ல கிடைக்கும். ஸோ அதில் வந்து நானுமே வந்து டிமாஸ்டர் லீக்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு டைப் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். உள்ள வந்தோடனே வந்து 2 மில்லியன் மேலே வியூஸ் ஜினிட்ஸும் நிசுக்கும் ஒரு வீடியோ நானும் அவங்க கிளிக்னா பண்றேன். ஐ திங்க் அனிமேஷன் சூப்பரா இருக்கு, லைக் வந்து டிமாஸ் அனிமேஷன் மாதிரி இருந்துச்சு. ஸோ வீடியோவே கடை 7 நிமிஷமோ 6 நிமிஷம் லைக் 5 நிமிஷம் போல. சரி, நானும் ஓகே இது லீக்ஸ் வீடியோ போல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் கிளிக் பண்ணேன்டா. கருத்தா பண்ணி பார்த்துட்டா தான் தெரியுது தம்பி அந்த லீக்ஸ் வீடியோ டிமாஸ்ல இருந்து வரலப்பா, அந்த லீக் வீடியோவே ஒரு லீக் வீடியோப்பா அப்படின்றது எனக்கு அப்போதான் தெரிஞ்சுது. அடங்கம்மால
ஸோ வந்து அண்ணனோட அனுபவத்தில் சொல்கிறேன், டிமாஸ்டர் கிடையாது, அண்ணனோட அனுபவத்தில் சொல்கிறேன். இது மாதிரி வந்து லீக் ஷோடனா தேடாதீங்க, உங்கள் வாழ்க்கை கெட்டு போயிடும். போயிட்டு கிரன்ச் ரோலில் அனிமேனா வரும், அதெல்லாம் பாருங்கடா, ஓகேவா? ஆனால் உண்மையாக சொல்ல போனால் வந்து அந்த லீக் ஷோடுமே சூப்பராக தானே இருந்துச்சு. தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. ஸோ இது என்ன இருக்கு பார்த்தா, me assume when someone started to disrespect lesbians அப்படின்னு மாதிரி இருக்கு. அதாவது லெஸ்பியன்ஸை பார்த்து யாராச்சும் இன்னாடி அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டா வந்து இது மாதிரி ஓடி வருவோம், காண்டாயிடுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இது பேசிக்கலாக சொன்னால் ஓகேன்னு கூட சொல்லலாம். என்னடி சொல்ற? அப்போ அதை சப்போர்ட் பண்ணுறியா இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டால் நான் வந்து எனக்கு தெரிஞ்சோடய சப்போர்ட் பண்ண மாட்டேன், அது வேற விஷயம். ஸோ இதனால லைக் ஹார்மோன்ஸ் மாதிரி தான்டா. ஸோ வந்து நம்ம ஹார்மோன்ஸை பற்றி இது பிரச்சனை மாதிரி இல்லை. இதே ஒரு கேவானா வந்து கேட்கலாம், அவன் அசியமாக கேட்கலாம். அப்படி இருந்தாலும் வந்து அவனுக்கு அந்த பிரச்சனை இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ லவ் ஃபுல் ஏற்பட்டு நீ குடிக்க போயிட்டு அப்படின்னு பார்த்தா அது என்ன மீன்ஸ் அவங்க அப்பா ஜீன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை நீ ஒரு தஜி பொண்ணுன்னு சொல்ல முடியுமா? ஸோ அதே மாதிரி தான் லைக் வந்து எல்லாமே அவன் வாழ்க்கை வாழ்றானுங்கன்னு நினச்சிட்டு நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம ஒழுங்காக வந்தால் போதும். நான் மற்றவரை தட்டி கழிச்சு மற்றவனை கீழே தள்ளி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா வந்து நீங்களே வளர பசங்க, தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம், ஓகேவா? ஸோ மற்றவனை குறை சொல்லி நீ ஒன்றும் வாழ தேவையில்ல. உங்ககிட்ட இருக்க குறையை கண்டுபிடிச்சி அந்த குறையை தீர்த்து நீ உன் வாழ்க்கை நல்லா வாழு, அதுதான் முக்கியம், புரியுதா? பட் பேசிக்கலாக இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி ப்ரோ லைக் வந்து லெஸ்பியன்ஸும் ஓகேவா ப்ரோ அப்படின்னு கேட்டா இதில் முதல் 2 கேட்டகரியாக பிரிக்கலாம்டா. ஸோ முதல் கேட்டகரி வந்து ஒரு லேடிஸ் பக்கம் இருந்து லைக் வந்து இப்போ நம்ம ஓகேவா இருக்குமா லைக் இப்போ லைக் வந்து நம்ம ஒரு மேலா இருக்கோம், நம்ம ஒரு மேலா இருக்கும்போது லைக் ஒரு கேவா பார்க்கும்போது வந்து என்னடா லிங்க் என்னடா கேவா மேலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திட்டுறோம். அதே மாதிரி ஒரு ஃபீமேலோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு லெஸ்பியனை பார்க்கும்போது அவளுக்கு வேணா அப்படி இருக்கலாம். பட் இதே நான் ஒரு மேலா இருந்து லெஸ்பியன்ஸை பார்க்கறேன் அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இவன மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தா ஒரே சீட்டிங் இருக்குது, எங்க பார்த்தாலும் ஏமாத்துதுங்க, இது வந்து சொல்றது நம்ம கிட்டே பேசுதுங்க. லைக் வந்து இது வந்து பாத் ஆஃப் தான் சொல்ற உடனே வந்து பொண்ணுங்க நம்மள தான் பேச நினைச்சிக்காத, மேலுக்குமே இது பொருந்தும். பட் இட்ஸ் கான்செப்ட் ஆஃப் லெஸ்பியன்ஸ் அப்படின்றதுனால நான் அவங்கள பத்தி பேசுறேன், ஓகே? சோ எங்க பார்த்தாலுமே வந்து திங் அன்ஃபைத், டிஸ்ரெஸ்பெக்ட், சோ வந்து சீட்டிங் அப்படி சொல்லி ஏகப்பட்டது இருக்குல்ல. சோ இதே அவர் லெஸ்பியன்ஸா இருக்கும்போது அவ மத்த பையன் கூட போக மாட்டான் அப்படின்னும் போது உனக்கு அதுல ஒரு லக்கு தானே. சோ வந்து லைக் திங் அது வந்து ட்ரஸ்ட் அப்படின்றது தாண்டி நம்பிக்கைன்றது அதிகமாகும். அவளுக்கு புடிச்சாவால் வந்து மேல் மேல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காதுன்னும் போது ஓகேடா அப்படின்ற மாதிரி இருக்கும். உடனே நினைக்கிறேன் இதெல்லாம் மானம் கெட்ட பொழப்புடா அப்படின்னும் போது வாட் எவர் அப்படின்னா கூட ஓரளவுக்கு வந்து என் பக்கம் இருந்து பார்க்கும் போதே சரி ஓகே பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சோ எனிவே பயம் கிடையாது. மேபி அவளுக்கு வந்து ஒரு பர்சன் அட்ராக்ட் ஆகுது அப்படின்னா அதுவும் திங் உண்மையா தான் இருக்கணும் போது பிரச்சனை இல்லை, ஓகே? இதனால ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். பட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் திங் வந்து என்ன 1000 தான் இருந்தாலுமே அது ஒரு பொண்ணு திங்க் ஒரு பொண்ணோட மைண்ட்ல இருக்கும். பொஸ்கரோ பேக்ல காசு எடுத்து கட் பண்ணி விட்டு அவர் கூட போயிட்டானா வச்சுக்கோ சொல்லி முடிஞ்சு போச்சு. சோ அதனால உங்க வாழ்க்கை உங்க கையில் என்ன எதுவும் கேட்காதீங்கடா. உடனே ப்ரோ லெஸ்பியன் வந்து பேசுறீங்க ப்ரோ உனக்கு யாராச்சும் லெஸ்பியன் தெரியுமா அப்படின்னு கேட்காதீங்க. எனக்கு பொண்ணுங்களை பத்தியே தெரியாது, எனக்கு ஒரு மண்ணும் தெரியாது புண்டையும் தெரியாது, எனக்கு விட்டுருங்கடா, ஓகேவா? ஒண்ணுமே இல்ல. ஆனா உண்மையிலே இங்கே லெஸ்பியனா யாருக்கு பொருந்தும் அப்படின்னா நான் வந்து இந்த ஹார்மோன் சேஞ்சர் பார்த்தா இவனுலாம் பார்த்து அதை சொல்லவே மாட்டேன். இந்த நல்லா வந்து பெத்தவங்க காசு நல்லா வாழ்ந்துட்டு அதுக்கு ஒரு பெத்தவங்களை போய் அனாதாசிரமத்தில் சேர்க்கிறது, பொண்ணுக்காக வந்து பொண்ணுக்காக வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்றது ஓகே. லைக் வந்து உன்னோட ஒர்க் அவுட் பண்றியா, ஒர்க் அவுட் பண்ணி வாழ்க்கையை ஏத்துறது பெரிய ஓகே ஒரு நல்ல விஷயம். ஆனா அப்படியே குடிச்சு வாழ்க்கையை பாலாக்குறது, முக்கியமா வாழ்க்கை கீழே வந்துட்டு அப்புறம் கம்பாக கொடுக்க தெரியாத ஒரு பானம் தெரியுமா, அவனுக்கு தான் உண்மையான கேவே. லைக் வந்து இவங்க நல்லா ஹார்மோன் சேஞ்சஸ் சரி ஓகே ஹார்மோன் சேஞ்சஸ் என்ன பண்ண முடியாது அப்படின்னு ஒத்துக்கிட்டு போலாம். இப்போ லைக் வந்து ஹார்மோனே நீ குள்ளமா இருப்ப ஹைட்டா இருப்பா அதை மாற்ற முடியாது, கரெக்டா? ஆனா இந்த கேரட்ல வரவனுங்க எல்லாம் சுத்து கொழுப்பு, அவனுக்கு சுத்து கொழுப்பால தான் இதெல்லாம் நடக்குது. சின்ன வயசுல இருந்து வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் அனாதாசிரமத்தில் சேர்க்கிறானா அவன் எவ்வளவு பெரிய அவன் தானே உண்மையான புட்டைய. சோ குடும்பத்தை பார்த்துடாம குச்சி வாழ்க்கையை பாலாக்கிறோம், அவனும் உண்மையான புட்டை தான். இவனுங்க தான் அந்த கேரட்ல வருவானே தவிர உண்மையிலேயே ஹார்மோன் சேஞ்சஸ் வாங்கினவனா வரமாட்டானு, ஓகேவா? அப்ப அதுக்கும் பிடிக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டா எனக்கு எல்லாம் பிடிக்காது. அப்ப லெஸ்பியன்ஸ் எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டா மோஸ்ட் ஆஃப் எல்லா பாய்ஸ்க்குமே வந்து லெஸ்பியன்ஸா பிடிக்கும்டா, ஓகேவா? யாரும் பிடிக்காத இருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவ வந்து ஒருத்தனுக்கே உண்மையா இருப்பாளா. சோ அந்த விஷயம் நல்ல விஷயம் தான், ஓகேவா? என்னடி இது? சரி ஓகே இந்த கேட்டகரி விட்டு நம்ம அடுத்த கேட்டகரி போகண்டா. ரீல்ஸ் இன்ட்ராக்ஷன் வீடியோ என்னடா வீடியோ ஆக்கிட்டீங்க டே போடா. அவன் இன்னும் திருந்தல மாமா. ஸோ இதில் என்ன இருக்குன்னா முதல்ல ஜிகே ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஷன், அதாவது வந்து நம்ம ஜிகே வந்து வெளில வந்தோடனே முதல்ல என்ன நினைப்போம் அப்படின்னும் போது இவன் தான் வந்து பெரிய டைட்டோட அரசன் அப்படின்னு நினச்சிருப்பானுங்க. அந்த சேம் டைமில் செகண்டில் பார்க்கும்போது எர்வினோட ஃபாதர் மாதிரி தெரிஞ்சிருப்பானா. ஸோ இந்த விஷயத்தை நானே பேசிக்கலாக வந்து இந்த அணியை பார்க்கும்போது திங்க் பண்ணல, பட் இந்த ரீல் பார்த்து நானே திங்க் பண்ணுறேன். ஆனால் இன்னத்தான் அது போய் நானுமே நல்லா உத்து பார்த்தா நம்மளோட எர்வினோட அப்பா மாதிரி தான் இருக்கிறான். டேய் இன்னைக்கு மண்டே இல்லடா மயிறுடா. ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ. எதுவும் கிடைக்கல, அதான் என் ட்ரெஸ் கிழிச்சு. வாழ்ந்தா இவ கூட தான் வாழணும்.
உண்மையிலே சொல்ல போனா இந்த கிளிப்பு தெரியுமா, வாழ்ந்தா இவ கூட தான் நான் வாழ்ந்த கிளிப்பு தெரியுமா. இந்த கிளிப்பெல்லாம் என் வீடியோல நான் யூஸ் பண்ணலாம் பிளான்லாம் இருந்தேன். அந்த கிளிப்புக்கு டெலிட் ஆயிடுச்சு. அதை கலைச்சிருச்சுல, இதுக்கப்புறம் இன்னும் போட யூஸ் பண்ண வேண்டியதான் போல. ஆனா உண்மையா சொல்ல போனா ஏஓட்டோட முஜைண்ட தமிழ் டப்பிங் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும், மேபி சில பேருக்கு பிடிக்காம போயிருக்கும். ஆனா வந்து ஏஓட்டோட 10 எபிசோடு 15 எபிசோடு தமிழ்ல பாத்துட்டீங்க அப்படின்னா அந்த 15 எபிசோடு வச்சே வந்து நம்ம ஏகப்பட்ட கிளிப்ஸே வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். முக்கியமான நேரத்தில் சார்புடா வரும், அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே வந்து தூக்கி போட்டு அச்சிடலாமான்னா வந்து வெறுப்புனா ஆகும். ஸோ நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஸோ வந்து அடுத்த ரீலுக்கு போவோம். ஓகேவா? இது என்ன போகிமோன்? இது இப்படின்னு ஒரு போகிமோன் இருக்கடா. மேபி என்ன அந்த ஃபயர் போகிமோன் டிராகனா இருக்குமோ? சரி ஓகே, டிராகன் டைப்பா வாட்டர் டைப்பா பார்ப்போம். கோஜோ சதுரு நல்லாவே இருக்க மாட்டீங்களா, நல்லாவே இருக்க மாட்டீங்களா, நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஸோ இதை பத்தி நான் என்ன சொல்றேனே தெரியல. அப்படி இருந்தாலும் அந்த டான்ஸ் நல்லா இருந்துச்சுடா. கோஜோ சதுரு. சரி ஓகே, அடுத்த ரீல் என்ன பண்றதா பார்ப்போம். ஓ இதுவும் போக்கிமோன் தானா? பார்க்கும்போது செஞ்சு போச்சு. இது பீக்காச்சு தான், நம்மளால ஏமாற்ற முடியுமா? டேய் அதாவது அதுல என்ன ஷேடோ இருக்கு பார்த்தா நாம போக்கிமோன் கண்டுபிடிக்கணும். இவனுக்கு அந்த ஷேடோக்கு ஏத்த மாதிரி போக்கிமோன் வர மாத்துறானுங்க. தப்போ அடே நீங்களே போய் விளையாடுங்கடா. ஏதோ சொல்ற மாதிரி இல்ல, கோஜோ அடிச்சான் பார்த்தா ஒரு கடைசியா வீடியோல நடுவே அடிச்சு விட்டானுங்க. சரி ஓகே கைஸ், சோ மக்களே இது முதல்ல ரீல்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோ. இந்த வீடியோ எது நோக்கியோ ஆரம்பிச்சு எங்கேயோ முடிஞ்சு எங்கேயோ போயிடுச்சு நினைக்கிறேன். சோ மேபி ஏஓட்டியோட ஒரு லாங் வீடியோ எடுத்துன்னு வந்தேன். ஆனா ரொம்ப லாங்கா இருக்குதா. சோ ஆனா வந்து கட் பண்ணி போறதுக்கு டைம் ஆயிடுது. சோ கன்ஃபார்மா நான் அடுத்த வாரத்துல சேர்த்து பார்க்கறேன். சோ சேம் டைம்ல உங்களுக்கு இந்த ரீல்ஸ் ஏதாவது பிடிச்சிருந்தா கூட கமெண்ட் செக்ஷன்லயோ ஆர் வந்து இன்ஸ்டா பேஜ்ல சென்ட் பண்ணி விடலாம். சோ மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ எனவே நாளைக்கு நிறைய சந்திக்கலாம். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்ல நினைக்கிறேன். அப்புறம் வாடகர்ஸ் கடைசி சொல்லலாமா?